திடீர் திருமணம் பாகம் 3. புகைப்படத்தின் பக்கத்தில் வந்து தனது தந்தையின் போட்டோவை உற்று உற்று பார்த்தான் கௌதம். எவ்வளவு உத்து பார்த்தாலும் இது ஏன் அப்பாறுதான். ஆனா அந்த மனுஷன் ஏன் இந்த போட்டோல இருக்கணும்? 22 வயசுல இந்த போட்டோல நின்னு இருக்காரு. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம கிட்ட எதையும் சொல்லல இந்த டேடி. அம்மா கிட்ட சொல்லி மண்டையில 4 கொட்டு வைக்க சொல்லணும். அப்பதான் கோமால இருக்கும் அவரோட மூளை முழிக்கும் என்றவன் நன்றாக யோசித்து பார்த்தான். ஒரு பக்கத்தில் மகாலட்சுமியின் தாய் தந்தையர் மாலை அணிவிக்கப்பட்ட புகைப்படத்தில் இருந்தனர். மகாலட்சுமி பேரண்ட்ஸ் இல்லாத பொண்ணு. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டோட பொண்ணத்தான் என் தலையில கட்டி இருக்காரு தகப்பன். இது தப்பு. ஃப்ரெண்டோட பொண்ணு தலையில தான் நம்மை கட்டி இருக்காரு. ஆனா என்ன காரணமா இருக்கும்? கேட்டபடியே சுற்றிலும் பார்த்தான். அறையில் செல்வ செழிப்பு மட்டும் செம்மையாக தெரிந்தது. வசதி வாய்ப்பும் ஒட்டல, அந்த புள்ளையோட அழகுக்கும் நாம ஒட்டல என்றவன் கோபத்தோடு கண்ணாடியை பார்த்தான். டுபுக்கு, நீ எவ்வளவு பெரிய ஆளானு தெரியுமா? காலங்காத்தால தூங்கி எழுந்த மூஞ்சோடு பார்த்தா யாரா இருந்தாலும் கேவலமாகத்தான் இருப்பாங்க. நீ குளிச்சுட்டு வந்து கண்ணாடிய பாருடா தங்கம். பிரபஞ்ச அழகன் அவளுக்கு கலக்கலா இருப்ப. பைசாவை தவிர மத்தபடி நீயும் ஒரு பொக்கிஷன் தான்டா. தன்னையே திட்டி தன்னையே புகழ்ந்து கொண்டவன் குளியல் அறையின் கதவை பார்த்து நடந்தான். நடுவில் இருந்த மேஜை கவனத்தை ஈர்த்தது. இதோ வந்துட்டேன் என்று சென்றவன் மேஜையின் மேலிருந்த பட்டு வேட்டி சட்டையை எடுத்து பார்த்தான். மாப்பிள்ளை, அது உங்களுக்குத்தான். நீங்க வர லேட் ஆகி போச்சு, இப்பவாது கட்டிக்கங்க என்றவன் உள்ளே வந்த வீராயி. ஓ ஓகே என்றபடி உடையை எடுத்து கொண்டான். பீரோவை திறந்து எதையோ தேட ஆரம்பித்தாள் வீராயி. வியர்வை கசகசப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் குளியல் அறையை திறந்தார். இந்த மாதிரி எல்லாம் தான் நான் கற்ற வீட்டுல இருக்கணும்னு நினைச்சேன். சரி, அது நடக்கிற அன்னைக்கு பாத்துக்கலாம்னு என்று முணுமுணுத்தபடி உள்ளே சென்றான். குளியல் சுகமாக இருந்தது. ஆனால் வேட்டித்தான் கட்டிப்பார் என்று அவனை சவாலுக்கு அழைத்தது. நானெல்லாம் லூசான பேண்டையே டைட்டா போட்டவன். இந்த தம்மா துண்டு வேட்டி அவுந்து விடுமா என கேட்டபடி அரணான் கயிற்றை வேட்டியை பாதுகாப்பு செய்தார். வேட்டியை பிடித்து இழுத்து பார்த்தான். வேலி தாண்டி இறங்கவில்லை. குட், இப்படித்தான் இருக்கணும் என்றபடி சட்டையை அணிந்து கொண்டார். அங்கிருந்த கண்ணாடியை கண்டு அவனுக்கே தலை சுற்றியது. ஹம்சமடா நீ, இதுக்கு மேல உன்னை நீயே பார்த்தா கண்ணு பட்டுடும். போதும் நிரசித்தது. வெளியே நடந்தான். வீராயி அங்கில்லை. தலைமுடியோடு ஒட்டி கொண்டிருந்த ஓரிரண்டு துளி ஈரத்தை கைகளால் கூதியபடி கண்ணாடியின் முன்னால் வந்து நின்றான். சீப்பை கையில் எடுத்து யோசித்தான். இப்ப சீவினா பள்ளிக்கூடம் போற 1ஆம் கிளாஸ் பையன் தலையை மாதிரி இருக்கும். சீப்பை வைத்துவிட்டு வெறுமனே கலைத்து விட்டு கொண்டு வெளியே நடந்தான். ஒருவேளை அந்த புள்ள லூசா இருக்குமோ? அதனால்தான் அப்பா கருணை காட்டுறதா நினைச்சு நமக்கு கட்டி வச்சிருப்பாரோ? இல்லை உண்மையிலே இந்த சொத்துக்காக தான் கட்டி வச்சிருப்பாரா? அப்பாதான் மாமா தந்த சீரை கூட வேணாம்னு சொன்ன முசடு வீராப்பு மனுஷனாச்சே. அப்புறம் எப்படி யாரோ சம்பாதிச்ச சொத்துக்கு என்னை பலிகேட ஆக்க நினைச்சிருப்பாரு? குழம்பி போனான். மகாலட்சுமி இன்னும் விசும்பிக் கொண்டிருந்தார். பயபுள்ள நிறைய சீரியல் பார்க்கும் போல. நல்லா அழுது அழுது ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கு. ஊஞ்சலில் வந்து அமர்ந்தான். பால் சொம்பை எடுத்தான். பாலுக்கு பதில் பாயாசம் இருந்தது. திரும்பி பார்த்தான். தந்தை கையை கட்டியபடி யோசனையோடு ஒரு ஓரமாக நின்றிருந்தார். எப்பா அழைப்பிற்கு ஓடி வந்தார். என்னடா மவனே, இது ஃபேண்டசி கதையா? இல்லடா, ஏண்டா? அப்புறம் எப்படி பால் அதுவாக பாயாசமாக மாறுச்சு? அழகுராஜா மகனை முறைத்தார். பல் விளக்க போனா அதிகபட்சம் 10 நிமிஷம் ஆகும். ஆனா நீ போய் 1 மணி நேரம் ஆகுது. பால் ஆறும் முன்னாடியே மகா குடிச்சிட்டா. இது பாயாசம்தான், உன் பெரிய மாமியார் செஞ்சது என்றார். அதிர்ச்சியோடு மனைவியின் புறம் பார்த்தான் கௌதம். ஆக
வயிறு முட்டை பாலை குடிச்சிட்டு தான் விக்கி விக்கி அழுதுட்டு இருக்கிறாளா என நினைத்தவன் பாயாசத்தையாவது அருந்தலாம் என்று நினைத்து ருசிக்க ஆரம்பித்தான். பாயாசமா? அமிர்தமா? அத்தை பேசாம பாயாசம் காய்ச்ச சொர்க்கலோகம் போகலாம். பாயாசத்தை பாதி குடித்து விட்டு மனைவியிடம் நீட்டினான். நீதான் பால்ல பங்கு தரல, நானாவது பாயாசத்துல பங்கு தரேன் என்றான் முணுகலாக. தரை பார்த்தே அழுது இருந்தவள் இப்போதான் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். மீண்டும் அழுகை மறந்து போனது. அவனை வியப்போடு ஒருவித ஆராதிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். பயபுள்ள பார்த்த செகண்டே விழுந்துடுச்சே, என்ன இருந்தாலும் நீ அழகண்டா கௌதம். மானசீகமாக காலரை உயர்த்தி விட்டு கொண்டாள். சைட் அடிச்சது போதும், பாயாசத்தை குடிக்கிறையா இல்ல உன் உருட்டுக்கட்டை மாமனுங்க 2 கையையும் பிடிச்சுக்கிட்டு குழந்தைக்கு பால் ஊத்துற மாதிரி உனக்கு பாயாசத்தை ஊத்திட போறாங்க என்றான் சிறு குரலில். உதட்டை கடித்தபடி பாயாச சொம்பை வாங்கி கொண்டாள். அழகுராஜா முன்னால் வந்து நின்றார். கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, நாங்க கிளம்பட்டுங்களா? பத்திர ஆபீஸ்ல கையெழுத்து போடுற அன்னைக்கு வந்துடுறோம் என்றார். அவர் சொன்னதை கேட்டு மகாலட்சுமி குலுங்கி அழுதாள். ஆத்தி, இவ என்ன மனுஷியா இல்ல அழுது பார்க்க தயாரிச்ச ரோபோட்டா என்று மனதுக்குள் எண்ணியவன், போதும் ஆத்தா, கொஞ்சம் பொறுத்து அழு. இங்கே எனக்கும் கட்டாய கல்யாணம். நான் என்ன உன்ன மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டா இருக்கேன் என கேட்டான். மகாலட்சுமி கண்ணீரை துடைத்து கொண்டாள். அதில் ஏதோ ஆவேசம் இருந்தது போலிருந்தது. இல்லைங்க, கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் பத்திரத்தை தயார் செய்யணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க போவீங்க என்றார் மாரியண்ணன். அத்தோடு அடங்கிவிட்டார் அழகுராஜா. சாப்பிட வாங்க என்று அழைத்தாள் வீராயி. ஊஞ்சலிலிருந்து அவசரமாக இறங்கினான் கௌதம். மெதுவாடாம் அவனே. பசியப்பா, நைட்டு 4 புரோட்டா சாப்பிட்டதும் கூட பஸ்ல வந்ததுல முழுசா ஜீரணமாயிடுச்சு என்றவன் டைனிங் ஹாலை நோக்கி நடக்க அவனின் கையை பிடித்து நிறுத்தினார் அழகுராஜா. நைட் சிக்கன் சாப்பிட்டேன்னு சொன்னாயேடா என்றார் சந்தேகமாக. அப்படியாவது என்னை விட்டு விடுவேங்கன்னு பொய் சொன்னேனப்பா என்றவன் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் சென்று இருக்கையில் அமர்ந்தான். வாடா பாப்பா என்று மகாலட்சுமியை ஆசையோடு அழைத்தாள் வீராயி. மூக்கை உறிஞ்சபடி வந்து அமர்ந்தாள் அவள். இருவருக்கும் உணவை பரிமாறினாள் வீராயி. மாரியண்ணன் தன் அடியாட்கள் 4வரோடும் தனது அறைக்குள் வந்தார். தமக்கு தேவையான கையெழுத்து கிடைக்கும் வரை இவங்க 3 பேரும் இந்த காம்பவுண்டை தாண்டக்கூடாது, சரியா என கேட்டார். 4வரும் சரியென்று தலையசைத்தனர். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து இழுத்தபடி போட்டோவாக இருந்த தன் தம்பியை பார்த்தார். நான் சொல்லல, நீ அழிவ நான் வாழ்வேன்னு. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. உன் சொத்தை உன் பொண்ணு அனுபவிக்க போறது இல்லை, உன்னை பழிவாங்கின திருப்தி எனக்கு கிடைக்க போகுது என்றவர் எழுந்தார். மகாலட்சுமி இந்த வீட்டிலிருந்து துரத்தும் நாளை எண்ணி இப்போதே மகிழ்ந்தார். உணவை முடித்து கொண்ட கௌதமிடம், தம்பி மேலே ரூம் ரெடி என்றார் ஒரு அடியாள். எதுக்கு? நிறைய சாப்பிட்டு விக்கல் வரவும் தண்ணீரை கொட்டி மேலும் வயிற்றை நிரப்பியபடி கேட்டான் கௌதம். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்றான் அவன். மூக்கு சிவக்க தந்தையின் திசை பார்த்தான் கௌதம். எங்கம்மா புருஷா? நானே தாண்டா. அவசரமாக உணவை தட்டில் கையை கழுவி கொண்டு எழுந்தபடி வந்தார். என்னையா இது? உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? தெரியாத பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்ன, சரின்னு கட்டினேன். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்றான் இவன். நான் என்ன உனக்கு காஞ்சி கிடக்கிற மாதிரியா தெரியுறேன்? யாருன்னே தெரியாத பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட என கேட்டான் ஆத்திரத்தோடு. எவ்வளவு ஆத்திரம் இருந்தாலும் குரலில் வால்யூம் குறைந்துதான் இருந்தது. வாயை துடைத்து கொண்ட அழகுராஜா, உன்னை எவன்டா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட சொன்னது? அவளோடு பேசி பழகு, ஒருத்தரை ஒருத்தர் அறிமுகம் செஞ்சுக்கங்க என்றார். கௌதம் யோசித்தான். ஆனா ஃபர்ஸ்ட் நைட்ல ரெடி பண்ண ரூம்ல எப்படி சும்மா பேசிட்டு இருக்க முடியும் என கேட்டான் சந்தேகமாக. மகனை முறைத்தார் அழகுராஜா. உனக்கு இஷ்டம் இருந்தா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடு, இல்லைன்னா பேசி பழகு, என்னை சாவடிக்காதடா என்றவர் தூரமாக விலக முயல அவரின் கையை பிடித்து நிறுத்தியவன், இவ உன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு, எனக்கு ஏன் சொல்லல என கேட்டார்.
அழகுராஜா அதிர்ச்சியோடு சுற்றுமுற்றும் பார்த்தார். மகனை நெருங்கினார். உங்க அம்மாவை பூ பொட்டு இல்லாம மொட்டை அடிச்சு வெள்ளை புடவையோடு பார்த்தா எப்படி இருக்கும் என கேட்டார். எங்க அம்மாவா? கொஞ்சம் படுகேவலமாத்தான் இருக்கும். ஆனா எங்க அம்மா ஏன் அப்படி செய்யணும்? நான் செத்தா அப்படித்தானே செய்யணும். யோ, நீ செத்தா என் அம்மா ஏன் அப்படியெல்லாம் செய்யணும்? நான் எங்க அம்மாவுக்கு அழகான பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்றான் கனவோடு. நெற்றியில் அடித்துக்கொண்டு, அநியாயம் பண்ணாதடா, கிண்டலுங்கிற பேர்ல நீ பண்றதெல்லாம் இம்சையாத்தான் இருக்கு. உங்க அம்மாவே நான் கட்டியதே பெருசு. பகலிலே பசுமாடு தெரியாதவன் ராத்திரியில் எருமை மாட்டி தேடே பிடிச்ச மாதிரி உங்க அம்மாவை கட்டினேன் நான். அந்த அழகு ராசாத்திக்கு அறிவு இருக்கும் எவனுமே மாப்பிள்ளையாய் வரமாட்டான். நீ அதை விடு. நான் மகாவோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா என்னை கொன்னிடுவான் அவன் பெரியப்பன். அதனால நீ உன் வாயை மூடிக்கிட்டு ரூமுக்கு போ என்றார். அப்பாவை முறைத்தபடியே மகாலட்சுமியின் அறைக்கு சென்றான். அறையின் கதவை திறந்தவன் டப்பென்று கண்களை மூடிக்கொண்டான். என்னம்மா பொண்ணு நீ? கெடா மாதிரி ரவுடி பசங்க திரியிறாங்க. கதவை கூட தாழ்பால் போடாம ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இருக்க என்றான். அவளிடமிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. கண்களை மெல்ல திறந்தான். அவளை காணவில்லை. கதை ஃபேண்டசி தான். அவ காத்துல கரைஞ்சு போயிட்டா என புலம்பியபடி கட்டிலில் அமர்ந்தான். 5 நிமிடங்களுக்கு பிறகு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தாள் மகாலட்சுமி. சாரி, இந்த ரூமுக்குள் யாரும் வரமாட்டாங்க, அதனால்தான் கதவை தாழ்பால் போட மறந்துட்டேன் என்றவளை ஆச்சரியம் தீராமல் பார்த்தான். அப்பாடா, எப்படியோ உன் அழுகை நின்னு போச்சு என்றான். புறங்கையால் வாயை புத்தியவள் மெல்ல குலுங்கி அழ ஆரம்பித்தாள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நட்புக்களே.